ஒரு ஊரில் ஒரு துறவியும் இருந்தார், அதே ஊரில் தாசியும் இருந்தார். திடீர்னு தாசி அந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டான். பார்த்தார், துறவி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு காலியாக இருந்தது, அங்கே வந்துட்டான். துறவி பார்த்தார், என்னடா நம்ம பெரிய துறவி, கடவுளை வணங்குறவன், ஏற்ற மாதிரி ஒரு தாசி வந்திருக்காள, இவளை எப்படிடா வர்றதுன்னு ஐடியா பண்ணார். பல பேர்கிட்ட சொன்னார் அவளை காலி பண்ணுங்கன்னு வீட்டை விட்டு. அவள் காலி பண்ணுறது மாதிரி தெரியலை. அப்புறம் பார்த்தார், வடியாள்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எனக்கு டார்ச்சராக இருக்குது, டெய்லி 10 பேர் வர்றான் போகிறான், எனக்கு அது பிடிக்கல, அவளை வீட்டை காலி பண்ணுங்க, எப்படி ஆச்சும் எந்த வகையில் ஆச்சும் காலி பண்ணுங்கன்னு சொன்னார் துறவி. பார்த்தாலும் அடியாள் சொல்லி பார்த்தாலும் கேட்கல, அவன் அடித்தானோ செத்து விட்டா தாசி. கொஞ்ச நாள் கழித்து அந்த துறவியும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். 2 ஆத்மாவும் மேலவத்தில் இருக்குது. 15 நாள் கழித்து தீர்ப்பு. என்ன யமதர்மராஜா சொல்கிறார், தாசிக்கு சொர்க்கலோகம், துறவிக்கு நரகலோகன்ட்டார். எதிர்பார்க்கவே இல்லை துறவி. என்னடா நம்ம கடவுளை வணங்குறோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாரு, ஏன்னு அவருக்கு புரியலை. யமதர்மராஜாட்ட கேட்டார், ஏன் எனக்கு இந்த மாதிரி தண்டனையை மாற்றி கொடுத்துருக்கான்னு. ஒரு இளவும் மாற்றலை, நீ ஒரு துறவி, துறவிக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும், அறம்னா என்ன தெரியும். அறம்னா என்னன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். நீ ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு அழுக்காறு, முதல்ல பொறாமை. யாரோ ஒரு தாசி வைத்து வளர்ப்புக்காக பிளப்பு நடத்துகிறா, அவளுடைய வளர்ச்சி உனக்கு பிடிக்கலை, இது அழுக்காறு. அவா வெகுளின்னார். வெகுளிங்கிறது கோபம். அவளை முதல்ல காலி பண்ண சொன்ன, காலி பண்ண முடியல, அடுத்த அடையாளங்களை வச்சு நீ காலி பண்ண சொன்ன, அவளை அடித்ததில் அவள் செத்தே போயிட்டான். புரியுதா? போல ஒரு துறவிக்கு கோபமே இருக்கக்கூடாது. இந்த 2வது குற்றம், துறவிக்கு கோபம் இருக்கும். சராசரி மனுஷனாக இருந்து நீ கோவப்பட்டாலோ அழுக்காருங்கிற தன்மை இருந்தாலோ இவ்வளோ பெரிய தண்டனை கிடையாது. ஆனால் நீ துறவியாக இருந்துக்கிட்டு எதை செய்யக்கூடாதோ அந்த வேலையை நீ செஞ்ச, எனவே தான் உனக்கு நரகலோகம், தாசிக்கு சொர்க்கலோகம். அப்படியா? சரி, இந்த தீர்ப்பில் எது சரியான தீர்ப்பு? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு தண்ணி அடிக்காமல் இருக்கானே, அவன் பெரிய மனுஷன். டெய்லி கூலி வேலை செஞ்சுட்டு போய் தண்ணி அடித்தான்னா அது ஒன்றும் பெரிய தவறாக எடுக்க முடியாது, அது அவனுடைய இயல்பு. ஆனால் ஒயின் ஷாப்லேயே இருந்துக்கிட்டு 24 மணி நேரம் தண்ணி வாடகையில் இருந்துட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தால் அவன் பெரிய ஆள். நீ ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு, துறவிக்கு உரிய லட்சணம் இல்லை உன்கிட்ட, புரியுதா இல்லையா? அவள் வேசி அந்த தொழிலை செஞ்சு தான் ஆவாள்.